இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் வந்து கஜகஸ்தான் மக்களோட ஒற்றுமையை குறிக்குது. ஐயோ 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 இந்த அழகை பாருங்களேன். லவ் யூ ஃப்ரம் இந்தியா. Love you from Kazakhstan. தேங்க்யூ ஃப்ரீடம் பேங்க். ஃபிசிக்கல் பாஸ்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்கல்ல. ரொம்ப சின்ன கடையில் இதெல்லாம் ஒரு சின்ன மளிகை கடை மாதிரின்னு சொல்லிக்கலாம். காலை வணக்கம், நான் பிரியா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிளான் டு ட்ராவல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கஜகஸ்தானில் 2வது நாள் இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உஸ்பெகிஸ்தான் ஒரு 6 நாள் இருந்தோம். இப்போ 2வது நாள் வந்து கஜகஸ்தானுக்கு வந்திருக்கோம். நேற்று லேண்ட் பார்டர் க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து உஸ்பெகிஸ்தானில் இருந்து. ஸோ இப்போது நான் வந்து ஷிம்கன்ற இடத்துல இருக்கேன். இதுதான் வந்து நம்ம டஷ்கண்டோட பார்டரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டி. கஜகஸ்தானோட 3வது மிகப்பெரிய சிட்டின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இருக்கிற ஹாஸ்டலு. நேற்று துணியெல்லாம் துவைச்சி முடித்து இன்றைக்கி காய வச்சு இன்னும் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அர்பத் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நம்ம போயிட்டு வந்தோம். நைட்டு பெருசாக ஒன்றும் காட்டலை, ஏன்னா அவ்வளோ ஹேப்பனிங்காக இல்லைன்றதுனால நான் லைட்டாக தான் காமிச்சிருந்தேன். பட் அதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்ஸ் தான். இப்போ இன்றைக்கி வந்து இன்னும் பார்க்காத இடங்களை போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஹாஸ்டல் கதவு. 700க்கு ஒருத்தான ஒரு ஹாஸ்டல் தான் இது. ஆனால் என்ன, டாய்லெட் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ சமைக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது. நமக்கு தான் சமைக்க டைம் இல்லையே. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடும். நமக்கு சுற்றவே கரெக்டாக இருக்குது. ஸோ செமையாக தூங்கி எழுந்துட்டேங்க. காலையில் எழுந்து எங்கே போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஷிம்கனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 2700 ரூபா மதிப்பில் இருக்குது. டெஞ்சு தான் இருக்குது, டெங்கே. ஸோ ஒரு 14,000 இருக்குது, அவ்வளோதான் கையில். அதனால் மீதி இருக்க அந்த $100 வச்சுருக்கேன்ல, அதை எங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணி எக்ஸ்சேஞ்சு நியர்பைன்னு போட்டால் பெருசாக எதுவும் காட்ட மாட்டுது. சரி, யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த கர்டைன்ஸ்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த மிரரு இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது பஸ் எல்லாம். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த பேக் சைடில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 70 டெங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. காயின்ஸ் கொடுக்குறாங்க நிறைய. அங்கே வந்து பஸ்லலாம் பார்த்திங்கன்னா கார்ட் சிஸ்டம் தான் இருக்குது. நம்மளை மாதிரி வரவங்க வந்து கேஷ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் கார்டு வந்து விசா கார்டு வந்து டேப் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. ஒன்று நம்ம வந்து பே பண்ணணும், இல்லைனா கார்டு வாங்கணும். கார்டு நம்ம கிடையாது. ஸோ மோஸ்ட்லி கேஷ் கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். யாண்ட்ரெக்ஸ் மேப்பு தான் வந்து இங்கேயும் நான் யூஸ் பண்ணுறேன். நேற்று வந்து அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன், அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு ஆப் இருக்குது, 2GISன்னு. அதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, அது மோஸ்ட்லி வந்து இவங்களோட மொழியில் தான் இருக்குது. ஸோ நமக்கு அந்த மொழி தெரியாதுல்ல. ஸோ அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இதுவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பஸ்ஸு வந்து அர்பத் ஸ்ட்ரீட்லேருந்து ஒடபசே ஸ்கொயருக்கு வருது. இந்த இடத்துல நிறைய சூப்பரான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஒடபசே மாஸ்க்கு. ஸோ ரொம்ப அழகான மாஸ்க்கு. ஷிம்கனில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரீட்டு, ரோட்ஸு எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடெலாம் வந்து பயங்கர ப்ராடாக இருக்குது. இது வந்து மினி பஸ்ஸு மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்க்கு கூட கூப்பிட்டு போகும்னு நினைக்கிறேன் இந்த பஸ்ஸு. ஸோ பஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி வருதுங்க. அந்த கர்டைன்ஸாலேயே அழகாக போட்டு வந்திருக்கு. இது வந்து ஸ்கொயரு. இதுதான் ஒடபசே ஸ்கொயரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம லைனாக பார்த்துட்டே போகலாம். ஸோ இதுதாங்க ஒடபசே மாஸ்க்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு கரெக்ட் ஹோம் வேறு இருக்குல்ல, உள்ளே போயிட்டு வேணால் பார்க்கலாம் எதனா கிடைக்குதான்னு. கரெக்ட் ஹோம்னு பார்த்ததும் கரெக்ட் டீ தாங்க ஞாபகம் வருது. நம்ம இதில் சாப்பிட்டோமே,
யூஏஇயில் குடிச்சிருப்போம் கரெக்டி. அதுதான் ஞாபகம் வருது எனக்கு இதை பார்க்குறப்போ. சரி, உள்ளே வேறு கேமரா அலோட தெரில. ஃபஸ்ட்டு போய் பார்க்கவா வெளியே இருந்து. பாருங்கள், த மினரட்ஸ் அந்த தூண் உள்ளே அலோடா என்னன்னு தெரியல. லெட்ஸ் see. நான் இந்த ஆர்கிடெக்சரை பார்க்க தாங்க வந்தேன். ஸோ இந்த லைட்ஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. டோம் பார்த்தீங்களா, சென்ட்ரு டோமு வெளியே இருந்து பார்த்தாலும் கோல்டு கலரில், அதுதான் செம்மையாக இருக்குது. வாவ், ஒரு மாதிரி அந்த ப்ளூலேயே வந்து ஒரு வயலட்டிஷ் ப்ளூங்க. இது செம்மையாக இருக்குது. ஊதா கலரில் பண்ணியிருக்காங்க டோமு. ஸோ கஜகஸ்தானோட முதல் மாஸ்க் நம்ம பார்க்குறோம் ஷிம்கனில். ஃப்ரீ விசிட் தாங்க, டிக்கெட்லாம் இல்லை இதுக்கு. இந்த ஒடபசி ஸ்கொயருக்கு அப்புறம் தான் இந்த மாஸ்க் இங்கே இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒடபசி மாஸ்க்குன்னே பேர் வந்ததுங்க. ஸோ அந்த ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், இண்டிபெண்ட் ஸ்கொயரு, அதுதான் மேட்ரு. அதுக்கு முன்னாடி நான் இங்கே எதனா இருக்கா பார்த்துட்டு வரேன். சூப்பராக இருந்ததாங்க. உள்ள சிம்பிளாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. கலர் யூனிக்காக இருந்துச்சு, அந்த ஊதா கலரில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒடபசி ஸ்கொயர் வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு மார்க்கெட்டாக இருந்திருக்குங்க, பழைய சந்தையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த சந்தையை இடம் மாற்றிட்டு இந்த இடம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். நம்ம மேலே இருக்காங்க பாருங்கள் ஒரு பெண், அவங்க தான் மதர் ஏர்த்துன்னு சொல்கிறாங்க, பூமி தாய்னு சொல்லலாமா. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் வந்து கஜகஸ்தான் மக்களோட ஒற்றுமையை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே அவங்க நின்றுட்டுருக்காங்களே, அவங்களோட ஹைட்டு மட்டுமே 8 மீட்டர் இருக்குது. இதோட மீட்ரு வந்து 34 மீட்டர் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ மோஸ்ட்லி டூரிஸ்ட் வந்து ஷிம்கன் வராங்கன்னா மெயினாக வந்து பார்க்குற இடம்னா அது இதுதான். ஸோ அவங்க பேர் வந்து ஜெரானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெரானா ஸ்டாச்சு தான் அது. நைட்டு இந்த இடம்லாம் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஏறி போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே வந்து நம்ம வியூ பார்க்கலாம். கரக் ஹோம் வந்துட்டு எவ்வளோ ஏதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறேன். அப்பா, இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தாச்சு. பாருங்கள் ஷிம்கன் சிட்டியை, இந்த ஒடபசி ஸ்கொயர் கிட்ட எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது ஒரு ரிவருங்க. அங்கே தெரிஞ்சல தண்ணி ஃபுல்லாக ரிவர் தான். அப்படிங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு. இங்கே எல்லாமே ப்ராட் ரோட்ஸ் தாங்க, சரியான அகலம். தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து செமையாக இருக்குது ஊர். ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் இருக்குங்க. நம்ம இதுதான் அப்படின்னு பார்த்தோம் உஸ்பெகிஸ்தானு, இது வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் பாருங்கள் அப்படியே மலை மாதிரி ஏறுது. ஸ்லோப்பு தான் இதெல்லாம், மேலே ஏறுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்லோப் மாதிரி அப்படியே கீழே இறங்குது. இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி போகுது. எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு டிரைவ் தான். சோவியத் யூனியன், பட் மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த எனக்கு தெரியல, மேபி சோவியத் யூனியன் இப்படி தான் இருக்கும் போல். எனக்கு வந்து யூரோப்பியன் ஸ்டைல்லையே தெரிதுங்க எல்லாம். ஸோ இது ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. 2009 தான் இது கட்டியிருக்காங்க, அது தெரியும். அதான் 2009 போட்டிருக்காங்க. எத்தனை மீட்டருன்னு கொடுத்துருக்காங்க, 50 மீட்ரு 25 மீட்டருன்னு எல்லாத்தையும் மீட்டர் அளவுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் போகுது. அங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம். மேலே அவங்களோட கொடி. ஸோ இந்த கொடி இப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் சென்டரில். அப்படியே ஒரு கழுகு பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ளூ கலர் கொடியில். 7 பில்லர், இதெல்லாம் ஏதோ மீனிங் இருக்குது 7 பில்லர் வச்சுருக்கிறதுக்கெலாம். கஜகஸ்தானோட மேப் பாருங்க. இதில் என்னதுமா போட்டிருக்கு? கஜகஸ்தான் மக்கள் பவர்ஃபுல் பீப்புள், தே ஆர் வெரி யுனைட்டட், ரொம்ப ஒற்றுமையானவங்க. நிறைய மல்டிநேஷ்னல்னு சொல்கிறாங்க. ட்ரைபல் குரூப் தாங்க இவங்கெல்லாம். ஸோ எல்லாமே வந்து அதை தான் மீன் பண்ணுறாங்க. மல்டிநேஷ்னல்னால் நாடோடி கூட்டம் எப்படி வருவாங்க
அதில் நிறைய இனங்கள் கலக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய நாட்டினர் வந்து அந்த சில்க் ரோடு ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ்லாம் வருவாங்க, நொமேட்ஸ் வருவாங்க, பயணத்தில் அந்த கலப்பு திருமணம் எல்லாமே நடக்கும்ல, அதை தான் மீன் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா மங்கோல், சைனா அந்த ஃபேஸ் கட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து அதிகப்படியாக ஏதோ கெங்கிஸ்கான் ஆண்ட வரலாறுலாம் இருக்குல்ல. ரோட்டு செடி மாதிரி வளர்ந்துருக்க துளிப்பை பார்க்கணுன்னா நீங்கள் கஜகஸ்தான் தாங்க வரணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குல்ல பாருங்கள். வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க நாட்டையே. நம்ம ஒரு மூலையில் இருக்க ஷிம்கனுக்கு வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் துளிப்பை இங்கே தாங்க பார்க்குறேன் நான் டேரெக்டாக. செம்மையாக இருக்குல்ல. நம்மலாம் வந்து காஷ்மீரில் எப்படா பூக்கோன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இங்கெல்லாம் பாருங்கள் சர்வசாதாரணமாக விளைஞ்சிருக்கு. வேறு லெவல். எல்லா இடத்துலையுமே இருக்குங்க துளிப்பு. எல்லாமே நினைவு சின்னம் தாங்க நமக்கு. கஜகஸ்தான் நேஷனோட நினைவு சின்னங்கள் இதெல்லாம். ஒரு கோப்பை மாதிரி இருக்கா, நடுவில் நெருப்பு விட்டால் செமையாக இருக்கும். அந்த சைடு சில்ட்ரன் பார்க்கு, இது இண்டிபெண்டன்ஸ் பார்க்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ 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 ஐயோ, இந்த அழகாக பாருங்களேன். இது துளிப்பா? இது துளிப் தானா? என்னங்க இது இப்படி இருக்குது? அங்கே பாருங்க, அந்த சைடு முழுக்கவே இருக்குது. வாவ், டாப்லேருந்து பார்த்தோன்னா இந்த சர்க்கிள் அப்படியே ஃபுல்லாக துளிப்பால் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப அழகு. அப்பா, முடிஞ்சால் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கர் நீட்டு காட்டுறேன். ஸோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்ல நான். கஜகஸ்தான் ரொம்ப அழகு. எனக்கு துளிப் மலர் மேலே அவ்வளோ விருப்பம்லாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து இந்த அழகை பார்க்குறப்போ ஒரு பூ இவ்வளோ அழகாக இருக்குமான்ற மாதிரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய ரோஜா மாதிரி இருக்குல்ல, ரொம்ப அழகு. அது ஒரு மாதிரி ஸ்டிக்காக நிற்கிறது தான் அதோட அழகே. 1994 தான் முதல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்து கஜகஸ்தானில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கஜகஸ்தானோட ஹிஸ்ட்ரியை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. 1994. ஸோ 93 தான் வந்து நேஷ்னல் கரன்சி டெங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் போட்டுருக்கோம். ஹாய். You tourist? Yes, I'm tourist. I'm tourist. Okay, what cap is this? Kazakhstan. Kazakhstan cap. Oh, nice. சூப்பராக இருக்குது பாருங்கள் கேப்பு. ஸோ நம்ம இதில் பார்த்துருப்போம் டாஷ்கண்டில். அந்த மாதிரி இவங்களுக்கு தனி கேப் இருக்குது ஒயிட் கலரில். கிரேட். You are from India? Yes, I'm from India. I am from Uzbekistan. Oh, okay. I am Tashkent. Oh, you are from Uzbekistan? From Tashkent. Not from Kazakhstan? You are not No, from no. Kazakhstan? Uzbekistan. Oh, Yes. okay. சரி இருங்க, நான் பேசிட்டு வரேன். ஒன்றும் இல்லைங்க, நான் கூட எங்கே இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொல்லுவாரோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவங்க இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ உஸ்பெகிஸ்தான்லேருந்து தான் வந்திருக்காரு. ஆனால் அவரோட நேஷ்னாலிட்டி வந்து கஜகஸ்தான். ஆனால் அவருக்கு கசக் மொழி தெரியாதான். எப்படின்னு தெரியல, அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்துட்டாரா என்னன்னு தெரியல. நிறைய இங்கிலீஷ் தெரில அவருக்கு. வேல்யூ பார்ன்னு கேட்டேன், பர்த்னு கேட்டேன், எதுவுமே தெரியல அவருக்கு. இட்ஸ் ஓகே. ஆக மொத்தத்தில் இப்படி தான். அவர் எதுக்கு என்னை கூப்பிட்டாருன்னா செல்ஃபி எடுக்க கூப்பிட்டாரு. நானும் செல்ஃபி எடுத்தேன், அவரும் எடுத்தார். ஸோ அதெல்லாம் தாங்க இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இது தான் ஹிஸ்ட்ரியை தான் போட்டிருக்காங்க, எந்தெந்த இயரில் என்னென்ன பண்ணாங்கன்றது. ஸோ 93 தான் அவங்களோட கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உஸ்பெகிஸ்தானும் 1991 தான். மாதங்கள் மட்டும் வேறுபடும். மற்றபடி சோவியத் யூனியன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சோவியத் யூனியனில் இருந்த
நாட்டையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 1991 தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வரும். மாதங்கள் மட்டும் முன்ன பின்ன இருக்கும். சில பேருக்கு ஆகஸ்ட்டு, செப்டம்பர், நவம்பர், டிசம்பர்னு அப்படியே மாறிட்டே வரும். ஆனால் எல்லாருக்குமே இந்த தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், பெலாரஸ், ஜார்ஜியா, உக்ரைன் எல்லாருக்குமே 1991 தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே சோவியத் இன்ஸ்பயர்டு கட்டடங்கள் தான். அப்போ கட்டின கட்டடங்களுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்தால் மேலே ஒரு ஊரே இருக்குது. ரோடு போகுது பாருங்கள். இப்போ நான் திருப்பியும் ஒரு வந்த வழியே கீழே இறங்கிடுவேன். உங்களுக்கு இதை காட்டணுன்னு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ரோடு பாருங்கள் எவ்வளோ பெருசு, ப்ராட் ரோட்ஸு, நிறைய பஸ்ஸெல்லாம் போகுது. ஒரு மாதிரி மலை மாதிரி போல் இல்லை, இந்த இடம் அப்படியே மலை மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கும் போல். பார்க்குன்னு மேலே வந்தேன், பார்த்தா ஊர் இருக்குது, வீடுகள் இருக்குது, கடைகள் இருக்குது. என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல. செம்மங்க, ஆனால் வேறு லெவலு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே நகரம் இருக்குது, மேலே கொஞ்சம் நகரம் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ மேலேருந்து அவங்கள கீழே இருக்கிறவங்கள பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நடுவில் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் தான், அந்த ஒடிசி ஸ்கொயர் தான் வந்து நடுவில் இருக்குது போல். சூப்பர். இந்த பாருங்க, எதிரொலிக்குது என் வாய்ஸ் இந்த ஆர்ச்சுக்கு கீழே. நல்லா இருக்குங்க, இந்த கல்லெல்லாம் செமையாக இருக்குது. ஃபவுண்டைன் போட்டுட்டாங்கங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இல்லை நல்லா இருக்குல்ல? டைமிங் இருக்கும் போல் ஃபவுண்டைனுக்கு, அதான் லேட்டாக போடுறாங்க. அந்த ஃபவுண்டைன் போதில்ல, அதில் வானவில்லாம் தெரியுது. அது பாருங்க, க்ரீன் கலர் பஸ் தான் இவங்க மோஸ்ட்லி வச்சுருக்குறாங்க. அது எல்லாத்துலேயும் கர்டைன்ஸ் தொங்க விட்டு போகுது. நமக்கு உஸ்பெகிஸ்தானில் பஸ்ஸு டிக்கெட் ரேட் வந்து 13 ரூபா 14 ரூபா வந்துச்சுல்ல, அதே தான் இங்கேயும் 13.7 வந்துச்சுங்க. விச் மீன்ஸ் 14 ரூபா வச்சுக்கலாம். 14 ரூபா தான் டிக்கெட்டு பஸ்ஸு. இந்த ஆறு பேர் வந்து கோஷ்கர் அட்டா ரிவர்னு சொல்கிறாங்க. கோஷ்கர் அட்டா ஆறு, சரிங்களா? இந்த கோஷ்கர் அட்டான்ற பேர் வந்து 12ஆம் நூற்றாண்டில் ஏதோ சூஃபி இருந்தாராம் முஸ்லீமில், அவரோட பேரை தான் இந்த ஆறுக்கு வச்சுருக்காங்க. இது ஷிம்கனில் தான் ஓடுது. இது வந்து நம்ம இருக்கிறது வந்து சென்ட்ரு, ஷிம்கனோட சென்ட்ரல் தான் இந்த ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இந்த ஒடசே ஸ்கொயருக்கு பக்கத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக. இதுவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், நமக்கு செமையாக இருக்கா, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக பார்க் தான், நம்ம அழகாக ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஈவினிங் டைம்லாம் சூப்பராக இருக்கும்ல இந்த சைடு. தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? அப்படியே ஒரு மாதிரி ப்ளூயிஷாக இருக்குது பாருங்களேன், உள்ளெல்லாம் தெரியுதா? இந்த இடம்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆறில் தான் இந்த ஃபவுண்டைன் அமைச்சிருக்காங்க. மீன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, மீன் தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? ப்ளூயிஷ் மீன் தெரியுதாங்க? மீன் நிறைய இருக்குங்க, இதில் எக்கச்சக்க மீன் இருக்குது இந்த இடத்துல. எதனா ஃபுட்டு போட்டால் வரும். செமையாக இருக்குங்க அந்த ரிஃப்ளெக்ஷனு, சூப்பர், ரொம்ப அழகுங்க இந்த நாடு. இங்கேயே இவ்வளோ அழகாக இருக்குது, இன்னும் போக போக ரொம்ப அழகுகளை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நீட்டுங்க, ஒரு சின்ன குப்பை கூட கீழே போட மாட்டுறாங்க, பக்காவாக வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ரூல்ஸு ஸ்ட்ரிக்டாக என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மக்களே எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்கன்னு தான் தோணுது எனக்கு. வெளியேந்து வர டூரிஸ்ட் வேணால் போடலாம் குப்பை, இவங்க போடுற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது ஊரே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஊர். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியான நாடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் யூரோப் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பட்ஜெட்டாகவே நம்ம இங்கே வந்துட்டு போயிடலாம்.
இங்கே வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்னு சொல்கிறாங்க கரெக்ட் டீ. நம்ம ஆல்ரெடி குடிச்சிருக்கோம், பட் இவங்க நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதான் சரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 850 ரூபா வருது, 850 டெங்கே வருது, விச் மீன்ஸ் நமக்கு ஒரு 160 ரூபா வருங்க. 160 ரூபாய்க்கு அவங்க தராங்க, குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மணி எக்ஸ்சேஞ்சுக்கு கேட்டேன், இங்கே ஒரு பேங்க் இருக்குது, ஃப்ரீடம் பேங்க்கு, நீங்கள் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டாலரெல்லாம் மாற்றிடலாம் டெங்கேவா, சரிங்களா? அவங்க வந்து எனக்கு நிறைய இடங்கள் காமிச்சு கொடுத்தாங்க, நிறைய பேசினாங்க, ஜாலியாக இருக்கு அவங்க கூட பேசுறதுக்கு. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க. இதை பாருங்கள், அவங்க தான் இது செம்ம அழகாக இருக்காங்கல்ல. Hello the followers. I'm from Shymkent. My name's Aruzhan. Aruzhan. Yes, it's mean in the translate. It's mean like beautiful girl. Beautiful. Just now I said அழகான பொண்ணு means beautiful girl. I already said beautiful girl. Aruzhan. Yes. Aruzhan வந்து beautiful girl meaning நிஜமாவே அழகா தான் இருக்காங்க. So great. Happy to meet you here. I'm too. Okay, you are so helpful. Love you so much. I'm too. Love you from India. Love you from Kazakhstan. Bye. Bye bye. ஸோ சூப்பராக பாய் சொல்லிட்டோம். ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க. இவங்க தான் எனக்கு இப்போ சொல்லியிருக்காங்க இடங்கள். நான் ஷிம்கண்ட் சிட்டடல் போகலான் இருந்தேன். அது மியூசியம் மாதிரி தாங்க இருக்கும், வேணாங்க நீங்கள் இங்கே போங்கன்னு சொல்லி ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. நான் போகிறேன், சாப்பிட்றது எங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். தேங்க்ஸ் அ லாட். Thanks you too. ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. நீங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் போங்க, ஃப்ரீடம் பேங்க்கில் போயிட்டு கரன்சி மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் நூராடாக்கு பஸ் ஏறுங்க. போகிற வழி ஃபுல்லாக ஒரே ரோட்லேயே உங்களுக்கு எல்லா சூப்பரான ஷிம்கன் பிளேஸையும் நீங்கள் பார்க்கலான்ட்டு. ஓல்டு சிட்டியாக இதுதான் நம்ம இருக்கிறது, ஆனால் ஓல்டு சிட்டி மாதிரியே இல்லை, ரொம்ப வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஓல்டு சிட்டி, பார்த்துக்கோங்க. ஓல்டு சிட்டியே எப்படி இருந்தால் நியூ சிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு நான் யோசிக்கிறேன். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் போல். பார்த்துடலாம் போயிட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு 2 minutes தாங்க. இந்த ரோட்டுக்கு இங்கே இருக்குது பேங்க்கு, இங்கே தாண்டி போனால் இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான பீப்புளும் இருக்கிறாங்க. நமக்கு நேற்று தான் வந்து கொஞ்சம் சங்கடமான நாளாக இருந்தது, இன்றைக்கி நல்லாயிருக்கு. சங்கடமான நாள்னால் அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சரி விட்டுருங்க, அது நம்ம இன்றைக்கி வந்து நல்லா போகுது டே, போய் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரீடம் சூப்பருங்க. நான் வந்து பாஸ்போர்ட்டை மறந்து பெரிய பேக்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். யூஸ்வலி நான் பாஸ்போர்ட் எப்போவுமே என் கூட வச்சுருப்பேன், ஒரு நாள் கூட நான் வந்து வச்சுட்டு வந்ததில்லை. இன்றைக்கின்னு பார்த்து சின்ன பேக்கில் பாஸ்போர்ட் வைக்க மறந்துட்டேன். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோட்டோ மட்டும் இருக்குங்க பார்க்குறீங்களான்னு. அதுக்கு முன்னாடி அவங்க சரி பாஸ்போர்ட் இல்லைனா பரவாயில்ல விடுன்ட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ காமிச்சேன், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு இந்தியாவிலேருந்து தனியாக வந்திருக்கியா, சூப்பர், டூரிஸ்டா, கிரேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆஃபீஸரு. அவங்க தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ யூஎஸ்டி வந்து எவ்வளோ வருதுன்னா, அந்த சார்ஜஸ் போக $100 $99.20 நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு 100 ரூபாய்க்கும் குறைவாக தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து அந்த டாலரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 92 இருக்குது. ஏர்லி ஏப்ரலில் இருக்கும், 92 இருக்குது. அதை வச்சு தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சூப்பர், நம்ம நல்லாவே சேஞ்ச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வேல்யூ வந்து 9,000 சில்லற வரும், 9,500 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரீடம் பேங்க், என்னை நல்லா நம்பினாங்க, அதனால் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஃபிசிக்கல் பாஸ்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்கல்ல, பேங்க்லாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க லேடி தான் எனக்கு கொடுத்தவங்க. மேபி அந்த புரிதலில் கூட அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலி, இன்றைக்கி எல்லாம் நல்லதாகவே நடக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஓல்டு சைட் ஆஃப் ஷிம்கண்டை பார்த்துட்டோம்ல, இப்போ வந்து நியூ சிட்டியை வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் ஓல்டுன்றாங்க, என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஊர். நம்ம வந்து சிட்டி சைடு போய் பார்க்கலாம், அவங்களோட நியூ சிட்டி சைடு. பஸ்ஸு 45 நம்பர் வரும், ஏறி போக வேண்டியதுதான். அப்பா சின்ன கடை பார்த்துட்டேங்க, இது வரைக்கும் பாருங்கள், இதெல்லாம் சின்ன கடை தான், குட்டி குட்டி இது மாதிரி இந்த மாதிரி சின்ன கடைங்கள்லாம் இருக்குது. ரொம்ப சின்ன கடையில் இதெல்லாம். இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் பெருசாக விற்க மாட்டுறாங்க, ஒரு சின்ன மளிகை கடை மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டு. பரவாயில்லைங்க, நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நமக்கு வந்து இந்த உஸ்பெகிஸ்தானில் ஒரே ஒரு கடை கேல ஸ்டார்ட் ஆகும், நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருக்குது. இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. இந்த மாதிரி தான் அழகாக போட்டு வச்சுருக்காங்க.
ஸோ காலையில் நான் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசி பஸ்ஸு. இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பனான பஸ்ஸுமே போகுது, விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணியும் வச்சுருக்குறாங்க, அந்த மாதிரி பஸ்ஸுமே இருக்குது. பஸ்ஸு வந்து 1:30க்கு தான் வருமாமா இதில் காட்டுது. 45 பஸ்ஸு வரவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா சாப்பிட்டுடுறேன் இங்கே. ஸோ இவங்களோட ப்ளஃப் இப்படி தாங்க ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 70% வெந்த சாப்பாடு, பட் ரொம்ப பார்க்க செம்மையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இங்கே தான் எனக்கு அங்கே கூட பார்க்கும் போது டெம்ட் ஆகலை, பட் இங்கே வந்து பார்க்கும் போதே டெம்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன மீட்டுன்னு தெரிலங்க, மோஸ்ட்லி மட்டனாக தான் இருக்கும், இல்லைனா பீஃபாக இருக்கும். சரியான சூடு, நல்லாயிருக்கு, வாய் ஊறுது, ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே விட அங்கே டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது பார்க்க எம்மையாக இருக்குது, பட் டேஸ்ட் அங்கே நல்லாயிருக்கும். இது நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னா சொல்லலை, சூப்பராக இருக்குது. நான் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன், அந்தளவுக்கு இருக்குது. ஆயில் மெயினாக இவங்க கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்காங்க, அங்கே ஊறப்பட்ட ஆயில் ஊற்றுவாங்க, நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ மாடோட ஃபோட்டோ காமிச்சார். ஸோ இதில் வந்து மூக்கடலையும் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டணும்னு சொல்லி தான் திருப்பி காட்டுறேன். மூக்கடலையும் இருக்குது, கறியும் இருக்குது. மெயினாக கேரட்டு தான், எல்லோ கேரட்டும் ஆரஞ்சு கேரட்டும் இருக்கும். எல்லோ கேரட் நம்ம பார்த்ததே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸ்ட்ரெட்டடாக வந்து பீஃப் போட்டுட்டு எந்த மசாலாவும் பெருசாக இருக்காது, உப்பு வச்சு ஊற வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ ரைஸில் போட்டு அப்படியே ஒரு புலாவ் மாதிரி தராங்க, அதான் புலாவ். இன்றைக்கி டைமும் என்னென்ன பஸ் இங்கே நிற்கணும் போட்டிருக்குங்க. நமக்கு 45 பஸ் தான் வேணும், போய் உட்காருவோம் கொஞ்சம் நேரம், வேறு வழி இல்லை, இங்கேருந்து தான் போய் ஆகணும், போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. நான் சார்ஜ் போட்டு வச்சுட்டேன் பஸ் ஸ்டாண்ட்லேயே, தெரியுதா, இங்கே தான் உட்காந்துருக்கேன். வரப்போகிற காரு வண்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன மாதிரி கார் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பஸ் இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த கஜகஸ்தான் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யங் பாப்புலேஷன் ஜாஸ்தி, 30 வயசுக்கு உட்பட்டவங்க தான் மிக அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எதனாலன்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. என்னோட திங்கிங் எப்படி போகுதுன்னா, இவங்க அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்கல்ல, அதனாலயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னா பாப்புலேஷன் கம்மி தான், மேபி அதனால் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கிறதுனால யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், ஷுவராக இதுதான் ரீசன் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். சொன்ன டைமை விட சீக்கிரமாகவே வந்துருச்சிங்க, கேட்டுக்கலாம் இங்கே போயிட்டு. நிறைய ஜென்ஸு டிரைவர் யாருக்குமே தெரியல, ஒரே ஒரு லேடி வந்து அவங்க போயிருக்காங்க போல், அதனால் சொன்னாங்க நீ இந்த பஸ்ஸு ஏறி போவோம் அப்படின்ட்டு. ஸோ 2 பஸ்ஸு நம்ம மாற போகிறோம். அமௌண்ட்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் கம்பல் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். 100 டெங்கே ஒரு காயின் தான், 100 ரூபாய் காயின் இருக்கும், அது கொடுத்துட்டு வந்துட்டேன். அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா வரும். 20 ரூபா தான் நான் கொடுத்தேன். ஆக்சுவல் பஸ்ஸுக்கு எவ்வளோனே தெரியல, அவங்க சொல்லவே இல்லை. சரி மோஸ்ட்லி வந்து 70 ரூபா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் 100 ரூபா கொடுத்துட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவுத்தோ பிஸ்னஸ் ஏதோ ஒரு ஆப் இருக்குது, AVTOBYSன்னு, அது வந்து உங்களுக்கு கரெக்டான பஸ் காட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கரெக்டான பஸ்ஸு காட்டினாலும் நமக்கு அவங்க லாங்குவேஜ்லேயே இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கூட்டமான பஸ் தான் வருது. நான் வந்த பஸ்ஸுமே இவ்வளோ கூட்டமாக தான் வந்துச்சு. ஸோ நுர்சத் சிட்டிக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கே எந்த பஸ் போகும்னு தெரியல, யாரோ ஒரு அக்கா தான் சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம போய் பார்த்துடலாம். 113 ஏறி இறங்கிட்டேன். அகைன் ஒரு பேடு அனுபவம், சரியான கூட்டம். பஸ்ஸு 113 ஏறி இருந்தேன். அதில் ஒரு 3 பொண்ணுங்க காலேஜ் பசங்க மாதிரி தான் இருக்காங்க. சிரிக்கிறாங்க என்னை பார்த்து டீஸ் பண்ணி ரொம்ப விழுந்து சிரிக்கிறாங்க. 3 பேரும் பேசி விழுந்து சிரிச்சாங்களா. பஸ்ஸே அமைதியாக இருக்கு, அவங்க 3 பேர் மட்டும் அவ்வளோ சிரிப்பு என்னை பார்த்துட்டு. எனக்கு சிரிக்கிறதா இல்லை வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு ஃபீல் பண்ணுறதானே தெரியல. ஒரு கலவையான ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப எப்படா இறங்குவோன்னு ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ 5 மினிட்ஸில் ஸ்டாப் வந்துருச்சு, நிம்மதியாக இறங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அனுபவமும் இருக்குது, நல்ல அனுபவமும் இருக்குது. சரி உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் வரப்போ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்னு தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ இங்கே எங்கே போகிறதுனே எனக்கு ஐடியா இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் சர்ச் பண்ணுறேன், நுர்சத் சிட்டியில் என்னெல்லாம் பார்க்கணுன்னு சர்ச் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
மில்க் ட்ரிங்க்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஏதோ போட்டு வச்சிருக்கிறாங்க. குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து என்னை டீஸ் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் இங்கே தான் கிடைக்குது. They are very judgmental according to our skin tone and அதிகமாக நடக்குது. அப்போ நம்ம பசங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல.